பராபவ வருடம் வைகாசி மாதம் 22ஆம் நாள் 5/6/2026 வெள்ளிக்கிழமை. நாள் முழுவதும் தேய்பிறை பஞ்சமி திதியும் நாள் முழுவதும் திருவோணம் நட்சத்திரமும் மரண யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6:15 மணியிலிருந்து 9 மணி வரையும், நண்பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மிருகஸ்ரீடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் கிரக நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் சுக்கிரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக கேதுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, குறிப்பாக மருத்துவ ஆலோசனைகள் பெறுவதற்கு உகந்த தினம். கூடுதலாக வீடு வாகனம் வாங்குவதற்கு விற்பதற்கு ஏற்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. திருவோணம் நட்சத்திரம் என்ற முறையில் பெருமாளை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன? வழக்கமாக எல்லோருக்கும் இருக்கிற சந்தேகம் என்ன மாதிரியான சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம்முடைய லக்னத்திலிருந்தும் ராசியிலிருந்தும் 7ஆம் பாவகம் திருமணத்தை, நட்புகளை, தொழில் பங்குதாரர்களை சொல்லுகிற பாவகம். சிறுதூர பயணம் போன்ற நிகழ்வுகளை கூட இந்த 7ஆம் பாவகம் தான் சொல்லுது. ஆனாலும் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற விஷயம், இந்த 7ஆம் பாவகத்தில் சுபர்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், தனித்த நிலையில் இருக்கின்ற புதன், இவர்கள் எல்லாம் தொடர்பு கொள்ளுகிற சூழல்ல பார்த்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகருக்கு அந்த அமைப்பில் நெருங்கிய உறவுல திருமணம் நடக்கும். அந்த மணமகனோ மணமகளோ தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அத்தை பொண்ணு, மாமா பொண்ணுங்கிற வகையில் மிக நெருங்கிய உறவு முறைகளில் வரன் அமைவதற்கான சூழல்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்ற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. அதற்கு மாறாக அந்த 7ஆம் பாவகத்தோடு சனி, செவ்வாய் போன்ற கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது நம்ம உறவு இல்லாமல் புது சொந்தம், வேறு இனம் சார்ந்த அமைப்புகளில் வரன் அமைவதற்கான சூழல்கள் ஏற்படும். அதையும் தாண்டி ராகு கேதுக்கள் அமைகிற சூழலில் லக்னம் 7ஆம் இடங்களோடு, ராசி 7ஆம் இடங்களோடு ராகு கேதுக்கள் ஒரு சேர அமைகிற சூழலில் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற்று மதம் சார்ந்த திருமண உறவுகள் உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. நன்றி. மேசராசி அன்பர்களே, மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதானதொரு சூழல்களை கொடுக்க இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத முதன்மையாக பார்த்தால், எல்லா விதமான சூழல்களிலும் வெற்றியையும் அனுகூலமான தன்மைகளையும் மிக சிறப்பாக கொடுக்கிற தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. பொதுவான அனுகூலங்கள் நிறைய உண்டு. உங்களுடைய பொறுமையான நிதானமான செயல்பாடுகளால் நிறைய ஆதாயங்களையும் வெற்றிகரமான தன்மைகளையும் வெகுவாக பெறக்கூடிய நாளாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். எல்லா வகையிலும் நன்மை கூடுதலாக இருக்கும். தன லாபம் மேம்படும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் கூடுதல் விருப்பம் காட்டுவீர்கள். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் சந்தோஷமான சூழல் காணப்படும். பொருளாதார நலன் மேம்படும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலமான தன்மைகள் இருக்கும். எதிர்ப்பு தன்மைகள் விலகி நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நல்ல விதமாக பூர்த்தியாகக்கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. எதிர்பாலினத்தவராலும் சில அனுகூலங்கள் உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். கோபதாப பிடிவாத குணங்களை கூடுமானவரை தவிர்ப்பது நல்லது. பணவரவும் சிறப்பாக இருக்கும். காரிய வெற்றி கிடைக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த நிதான மந்த நிலை மாறும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலமான சூழல்கள் உண்டு. நீண்ட நாட்களாக விற்பனையாகாத பழைய சரக்குகள் நல்லவிதமான முறையில் விற்பனையாகும். குறிப்பாக பழைய பாக்கிகள் வசூலாவதிலும் நீங்கள் வேகம் காட்டுவீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் புத்திசாதுரியத்தின் காரணமாக வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெற இருக்கிறீர்கள்.
பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழல் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமைகள் குறையும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுபவபூர்வமாக சில உண்மைகள் புரியும். கலைத்துறை என்பவர்களுக்கு நினைத்ததை சாதிப்பீர்கள். மாணவர்கள், இளைஞர்களுக்கு மாற்றமான சூழல்கள் உண்டாகும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானம் மற்றும் கூடுதலாக யூனிஃபார்ம் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய துறைகள், மருத்துவம் சார்ந்த அமைப்பில் இருக்கிற அனைத்து துறை மேசராசி என்பவர்களுக்கும் நல்லதொரு ஆதாயமும் நிறைவான சூழலும் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலுமே எதிர்பார்ப்புகளை முழுமையாக பூர்த்தி செய்து கொள்ளுகிற தினமாக அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழப்போகிறது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலக இருக்கிறது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்டதான தன்மைகளை கொடுக்க இருக்கிறது? ரிஷபத்திற்கு நல்லதொரு உகந்ததான சூழல்களையும் உறுதியான தன்மைகளையும் கூடுதலாக கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக குடும்பதன வாக்கு பாவகம் புதன் சுக்கிரன் இருப்பால் வலுப்பெற்றிருக்கிறது. தைரியம், தன்னம்பிக்கையை சொல்லக்கூடிய 3ஆம் பாவகமும் வலிமையாக இருக்கிறது. கூடுதலாக 4இல் கேது, மேற்படி மிக வலிமையான தன்மையில் பாக்கியத்தில் சந்திரன் குருவின் தொடர்போடு வலிமையாக இருக்கிறார். லாபத்தில் சனி அமர்ந்திருக்கிறார். சிக்கல்களும் பெரிய அளவிலான தொந்தரவுகளும் இல்லாது நினைத்ததை சாதிக்க இருக்கிறீர்கள். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான முன்னேற்றம் சார்ந்த செயல்பாடுகளுக்கும் அனுகூலமான சில சூழல்கள் ஏற்படும். எதை செய்தாலும் 1க்கு 2 முறை தெளிவாக யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். தாமதப்பட்ட காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உருவாகும். மற்றவர்களுக்காக உதவி செய்யும் பொழுது வீண் பழி சொல் கேட்க நேரிடலாம். கவனமாக இருங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் உஷாராக இருங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். தொழில் பங்குதாரர்களோடு அனுகூலங்களான தன்மைகள் ஏற்படும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சற்று கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள்ள பணியிடங்களில் பல தடைகள் ஏற்படும். மேற்படி பார்த்துட்டிங்கன்னா இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். தொழில் பங்குதாரர்களால், நண்பர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகளிடம் அன்பு பாராட்டி நடந்து கொள்வீர்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை பெண்மணிகள் எதிலும் நல்லது கெட்டது பிரித்து பார்த்து செயலாற்றுவது சிறப்பு. கலைத்துறை என்பர்கள் கோபதாபங்களை தவிர்த்து நிதானமாக செயல்படுவது சிறப்பினை கொடுக்கும். தெளிவான சிந்தனையோடு செயலாற்றுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகும். மொத்தத்தில் இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் குறிப்பாக நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகு கடை போன்ற தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்க சற்று கூடுதல் கவனமாக இருப்பது சாதகமான சூழலுக்கு வழிவகுக்கும். ரிஷப ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய நாள் புதிய தேடல்களை உருவாக்குகிற வண்ணம் அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு பொறுப்புகள் மேம்படுகிற நாளாகவும், ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கப் போகிறது. மிருகஸ்ரீச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். மிதுன ராசிக்கு ராசியுடன் 2 முக்கியமான கிரகங்கள் புதன் சுக்கிரன், இரு நண்பர்கள் ஓரிடத்தில் இணைந்து அதில் புதன் சொந்த வீட்டில் அமர்ந்து ஸ்தான பலத்தோடு திக்பலம் பெற்று அபாரமான முறையில் சஞ்சரிக்கிற அனைத்து அனுகூலமும் நிறைந்த நாளாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமையிருக்கிறது. குருவின் சஞ்சாரம், சனியின் சஞ்சாரம் குறைவில்லாத சூழல்களை ஏற்படுத்தும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் எல்லா வகையிலும் அனுகூலமாக அமையும். தன லாபம் மேம்படும். அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள். எதிர்பாலினத்தவரால் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். கோபதாபத்தின் மூலமாக சிறு சிறு மன வருத்தங்கள் உருவாகலாம். பண வரவு மேம்படும். காரிய வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த நிதான மந்த நிலை மாறும். விற்பனை சூழல் அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் காட்டுவீர்கள். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் புத்திசாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெற இருக்கிறீர்கள். பணியிடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. குறிப்பாக குடும்பத்திலிருந்து வந்த சங்கடமான சூழல்கள் மாறி அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தாரோடு கலந்து கொண்டு மன மகிழ்ச்சி அடைவீர்கள்.
கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமை விலகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சூழல்கள் உருவாகும். குழந்தைகளின் செயல்பாடுகளால் பெருமை கொள்வீர்கள். குலதெய்வ அனுக்கிரகம் குறிப்பிட்ட அளவு நிறைவாக கிடைக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் உதவி கேட்டு வருபவர்களுக்கு தாராளமான உதவிகளை மேற்கொள்வீர்கள். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம் சார்ந்த உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு மேன்மைகள் நிறைவாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் அனுகூலம் பெற இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். மாணவர்கள் சக மாணவர்களோடு பழகுவதன் மூலமாக அனுகூலமான தன்மைகள் கூடுதலாக இருக்கும். தொட்டது துளங்கக்கூடிய தினமாக மிதுன ராசி என்பர்களுக்கு மேன்மைகள் பொருந்திய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீஷ நட்சத்திர நண்பர்கள் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையும். கடக ராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக எல்லா விதமான மேன்மைகளும் எதிர்பார்ப்புகளும் நல்ல விதமான முறையில் நிறைவடைகின்ற தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. கண்ணும் கருத்துமாக செயலாற்றி காரியங்களில் முழுமையான வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். கவலைகள் விலகும். மனோ தைரியம் மேம்படும். வெளியூர் வெளிமாநில பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் சிறப்பாக இருக்கும். சிறிதும் யோசிக்காமல் சில முடிவுகளை தைரியமாக இறங்கி செயலாற்றி அதில் பெரிய அளவில் வெற்றி காண இருக்கிறீர்கள். குறிப்பாக இன்றைய தினத்தில் முக்கிய கிரகங்கள் எல்லாம் முழுமை பெற்றிருக்கிறது. ராசிநாதனும் வலுப்பெற்றிருக்கிறார். அநேக விதமான சகாயங்களும் ஆதாயங்களும் உண்டு. எல்லா வகையான சூழல்களும் உங்களுக்கு எதிரடியாக இருந்த தன்மைகள் மாறி அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். புதிய நண்பர்கள் அமைவார்கள். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் நல்லவிதமான ஒரு ஒத்துழைப்பும் சிறப்பும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று நினைத்திருந்த சில பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். எதிலும் அவசரம் காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் தொழில் வியாபாரம் தொடர்பாக நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் போகிறது. தொழில் பங்குதாரர்களோடும் நண்பர்களோடும் இயல்பான சூழல்கள் உருவாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் திட்டமிட்டு காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றியை நிறைவாக பெற இருக்கிறீர்கள். குடும்பத்திலே மதிப்பும் மரியாதையும் மகிழ்ச்சியும் கூடுதலாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் உருவாகும். தொழில் பங்குதாரர்களால் நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடு கூடுதல் மகிழ்ச்சியை கொடுக்கும். அவர்கள் உங்களை அனுசரித்து செல்வது உற்சாகத்தை கொடுக்கும். கூடுமானவரை புதிதாக கடன் வாங்க வேண்டாம். பெண்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. எதிலும் நிதானம் தேவை. பொதுவாக கலைத்துறை என்பவர்கள் வீண் விவகாரங்களில் தடையிடாமல் ஒதுங்கி போவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் பொழுதும் கவனமாக இருப்பது சிறப்பு. அரசியல்வாதிகள் இன்றைய நாளில் மாற்றத்தை உணர இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு உறுதித்தன்மை மேம்படும். சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கிற வெற்றிகரமான சூழல்கள் அநேகம் உள்ள நாளாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்புயரப் போகிறது. பூச நட்சத்திர நண்பர்களுக்கு செல்வாக்கு மேம்பட இருக்கிறது. ஆயிலி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசியில் இருக்கிற கேது சற்று பலவீனம் தான் என்றாலும் ராசியின் 10 ராசிநாதன் திக்பலம். அவயோக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் புதனும் நேரடி யோகத்தை இந்த ராசிக்கு தர இயலாத கிரகங்கள் உபசய ஸ்தானத்தில் வலிமையாக இருப்பதும் விரையாதிபதி குருவின் தொடர்போடு மிக வலிமையாக அமர்ந்து விரயத்தை தொடர்பு கொள்வதுமான சூழலில் தேவையற்ற சுப விரய செலவுகள் ஏற்படும். அனாவசிய செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் நல்லதொரு சந்தோஷமான அணுகுமுறைகளும் மாற்றமான சூழலும் உருவாகும். எதை செய்கிறீர்கள், எப்படி செய்கிறீர்கள் என்பதை சரியான முறையில் சிந்தித்து செயலாற்றுவதன் மூலமாக நிறைவான வெற்றி கிடைக்கும். எதிலும் நிதானமாக செயல்படுவது நன்மையை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்லதொரு மேம்பாடான சூழல் இருக்கும். எதிர்பார்த்த பணவரவு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக அனைவராலும் புகழ இருக்கிறீர்கள். மற்றவர்களின் செயல்கள் உங்களுக்கு சில நேரத்தில் கோபத்தை தூண்டுவதாக அமையலாம். கவனமாக இருங்கள். குறிப்பாக செய்தொழில் வர்த்தக வியாபாரம் நல்லதொரு முன்னேற்றம் காணும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்கள் தொழில் பங்குதாரர்களால் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். வருகிற வாடிக்கையாளர்களிடம் கூடுமானவரை அனுசரித்து பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது
நிம்மதியான சூழலுக்கு வழிவகுக்கும். சுக்கிரனுடைய செயல்பாடு பெண்களால் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். கூடுதலாக ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் ஆதாயத்தை கொடுக்கும். குடும்பத்திலிருந்து வந்த மன வருத்தங்கள் விலகும். இன்றைய நாள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான ஒரு அமைப்பை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலத்தை கொடுக்கும். குழந்தைகள் உங்களுடைய முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. பெண்மணிகளுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை அறவே தவிர்ப்பது சிறப்பு. இன்றைய நாள் கோபத்தை குறைப்பது கூடுதல் அனுகூலத்தை செய்யும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்கள், இளைஞர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அரசியல்வாதிகள் அனைத்து விதமான சூழல்களிலும் குறிப்பிடத்தகுந்த அதிர்ஷ்டங்களை உறுதியாகவும் நிறைவாகவும் பெறக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக அனுகூலமும் ஆற்றலும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கன்னி ராசி அன்பர்களே, கவனமாக இருப்பதிலும் மிகப்பெரிய அளவில் உற்சாகமாக இருப்பதிலும் இரண்டிலுமே சரிசமமாக சில செயல்பாடுகளை வெளிப்படுத்தி நிறைவான மேன்மையானதொரு முன்னேற்றமான சூழலை நீங்கள் உறுதியாக பெறுகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. குறிப்பாக லாபத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். 10ல் சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் வலிமை பெற்றிருக்கிறார்கள். 7ல் சனி, 8ல் செவ்வாய் போன்ற கிரக சூழல்கள் மிக யதார்த்தமான வகையில் அமைந்திருக்கிறது. லாபாதிபதியும் சாதகமாக இருக்கிறார். நினைத்ததை சாதிக்கிற வல்லமை, நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு அநேக அனுகூலங்களையும் காரிய வெற்றிகளையும் பெற இருக்கிறீர்கள். பணவரவு இயல்பாக கிடைக்கும். குறிப்பாக ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது. எதிரிகளிடமிருந்து முழுமையாக விலகி இருப்பதும் சிறப்பு. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். முக்கியமாக நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற நினைக்கிற காரியங்களில் தடைகள் ஏற்படும். உஷாராக இருங்கள். வீண் விவகாரங்களில் கூடுமானவரை தலையிடாமல் ஒதுங்கி செல்வது அனுகூலமான தன்மைகளை கொடுக்கும். மற்றவர்களுக்கு உதவும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்கள். மனதளவில் மகிழ்ச்சி உண்டாகும் சம்பவங்கள் நடக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் நல்ல விதமான நிறைவான முன்னேற்றத்தை பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் கிடைக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் குழந்தைகளால் பெருமைகள் உண்டாகும். குலதெய்வ அனுக்கிரகம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உருவாகும். சகோதரர் நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. பெண்மணிகளுக்கு முக்கியமான வேலைகளிலிருந்து வந்த தடை தாமதம் விலகும். கலைத்துறை என்பர்கள் மாற்றத்தை பெற இருக்கிறீர்கள். இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். எல்லா வகையிலுமே நல்லதொரு எதிர்பார்ப்புகளும் நிறைவான சூழலும் மிகுதியாக நடக்கின்ற நாளாக கன்னி ராசி என்பர்களுக்கு புதுமைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கடி நீங்குகிற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மைகள் நிறைந்த நாளாகவும் இன்றைய நாள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா வகையான திட்டமிடுதல்களும் யதார்த்தமான முறையில் நடக்கும். 10ல் குரு 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுகிறார். கூடுதலாக சந்திரனையும் 10 குடையவனுமே குரு பார்க்கிறார். கூடுதலாக பாக்கியத்தில் ராசிநாதனும் பாக்கியாதிபதி புதனும் இருக்க முக்கியமான கிரகங்கள் எல்லாம் மிக சிறப்பாக சஞ்சரிக்கிறார்கள். முழுமை பெற்ற யோகமும் பொருளாதார நலனும் மேம்படுகிற நாளாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. எளிதில் மற்றவர்களை கவரும் வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் திறமை வாய்ந்ததாக இருக்கும். முன்கோப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. பணவரவு மேம்படும். மனோதைரியம் உருவாகும். எப்படிப்பட்ட சூழலையும் சமாளித்து வெற்றி காணுவீர்கள். மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது மிக அவசியம். வழக்கு விவகாரங்களில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக தொழில் விரிவாக்கம் போன்ற விஷயத்திலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பங்குதாரர்களோடு இருந்து வந்த மன சங்கடங்கள் மறையும்.
உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்ற சாதகமான சூழல்கள் எல்லாம் ஏற்படும். சக ஊழியர்களிடம் நிதானமாக பக்குவமாக பேசுவது சிறப்பினை கொடுக்கும். உங்கள் மீதிருந்து வந்த குற்றச்சாட்டுகள் விலகும். குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். குடும்ப உறவுகளோடு விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை பெண்மணிகளுக்கு முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். பண வரவு மேம்படும். மாணவர்களுக்கு உரித்தான ஒரு அற்புதமான சூழல்கள் உருவாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு வெற்றிகரமான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் சாதகமான தன்மைகளை கொடுக்கும். 6ல் சனி அமர்ந்து உச்சகுரு தற்போது மாறி இருக்கிற சூழலில் அவரை தொடர்பு கொள்வதால துளாராசியினுடைய ராஜயோகாதிபதி வலுப்பெற்றிருப்பது உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறதால உத்தியோகத்துறை என்பவர்களுக்கும் கூடுதலாக இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், விவசாயம், கால்நடை வளர்ப்பு போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிற துளாராசி என்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றமும் பொருளாதார முன்னேற்றமும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழப்போகிறது. சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்க இருக்கிறது. விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதன்மையாக பார்க்க இருக்கின்றோம். வலிமையான கிரக சூழலோடு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. ராசியை உச்சகுரு தொடர்பு கொள்கிறார். கூடுதலாக பாக்கியாதிபதியை உச்சகுரு தொடர்பு கொள்கிறார். கூடுதலாக பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் தனித்து ராசிநாதன் இருக்கிறார். கடன் தொந்தரவுகள், நோயில்லாத தன்மைகள், எதிர்ப்பு தன்மைகள் விலகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகளில் சற்று முன்பின்னான சூழல்கள் எழலாம். உஷாராக இருப்பது நல்லது. இன்றைய தினம் மன உறுதியும் எதையும் கண்டு அஞ்சாமல் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் சிந்தனையும் அதிகரிக்கும். காரிய தடைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிப்பீர்கள். எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த வேதனைகள் விலகும். அலைச்சல்களை தவிர்ப்பது நல்லது. சில நேரங்களில் நிர்பந்தங்களின் பேரில் விருப்பமில்லாத வேலை செய்வதற்கான தன்மைகள் உருவாகும். வழக்குகள் சாதகமான சூழலை கொடுக்கும். வீடு, வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் ஆக்கப்பூர்வமான சூழல்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய விவகாரங்களில் கவனமாக இருங்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு சரியான தன்மைகளை கொடுக்கும். உத்தியோகத்துறை என்பவர்கள் பணியிடங்களில் வேலையாட்களிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றத்தை கொடுக்க போகிறது. நினைத்தபடி சில பணிகளை சரியாக முடிப்பதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிற நபர்களோடு தேவையற்ற மனஸ்தாபங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. குழந்தைகளிடம் அனுசரித்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். பொதுவாகவே எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுவது நன்மையை தரும். எந்த காரியங்களிலும் குடும்பத்தாருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது சிறப்பினை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்வது நல்லது. மனத்தடுமாற்றம் ஏற்படலாம். தேவையற்ற செலவுகள் கூட இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு போட்டிகள் குறையும். சமூகத்தில் உயர்நிலையில் இருக்கிற முக்கிய நபர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய நாள் ஏற்றமும் சிறப்புகளும் நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. எல்லா வகையிலுமே இன்றைய நாள் இந்த ராசி என்பவர்களுக்கு இயல்பை விட வெற்றிகரமான சூழலை கொடுக்கிற வகையில் அமையப்போகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு முயற்சி மேம்படுகிற தினமாகவும், அனுச நட்சத்திர நண்பர்களுக்கு சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி என்பவர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக வழக்கத்தை விட மேம்பட்டதான சூழலோடும் நல்லதொரு மாற்றமான அணுகுமுறைகளோடும் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் புதனினுடைய தொடர்பை பெற்ற சுதந்திரமான செயல்பாடுகளின் மூலமாக அனுகூலத்தை பெறுகிற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக அட்டமாதிபதியும் ராசிநாதனும் தொடர்பு கொள்கிறார்கள். 3ஆம் இடத்தில் தனித்திருக்கிறாராக முயற்சிகளில் சற்று தடைகளை கொடுப்பார். இளைய சகோதர உறவுகளோடு கவனமாக இருப்பது நல்லது. அதே நேரத்தில் 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களை தவிர்ப்பதும் சிறப்பாக இருக்கும். எதை செய்தாலும் 1க்கு 2 முறை சிந்தித்து செயலாற்றுவதன் மூலமாக நிறைவான முழுமையான நல்லதொரு வெற்றி சாதகமான அமைப்பில் கிடைக்கும்.
சங்கடங்கள் மறையும், சகலவிதமான அனுகூலங்களும் ஏற்படும், நினைத்ததை சாதிப்பீர்கள், நிம்மதியான சூழலை பெற இருக்கிறீர்கள். இன்றைய தினத்தை வருகிற பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான தன்மைகள் உருவாகும், பணத்தேவை பூர்த்தியாகும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் ஏதாவது ஒரு வகையில் அவப்பெயர் உண்டாகலாம், பயணங்களின் மூலம் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும், திடீர் மனக்குழப்பத்தை ஒரு சில காரியங்கள் ஏற்படுத்தும், கவனமாக இருங்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சற்று குழப்பம் உருவாகலாம். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் பற்றிய கவலைகள் விலகும், பங்குதாரர்களோடு அனுசரணையான சூழல்கள் உருவாகும், பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள், புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் அனுகூலமான தன்மைகள் உண்டாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும், வேலை மாறுதல் பற்றி எண்ணம் மேம்படும், குடும்பத்தில் இருக்கிற நபர்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. நெருக்கடியான நேரத்தில் உறவுகள் மற்றும் நண்பர்கள் உதவி கிடைப்பதில் தாமதம் உருவாகலாம், கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படும், குழந்தைகள் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள், பெண்மணிகளுக்கு பண தேவை அதிகரிக்கும், எதிலும் உடனடியாக முடிவெடுக்காமல் தடுமாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக கலைத்துறை என்பவர்களுக்கு சிறப்பான சூழல் உண்டு. எடுத்த முடிவை செயல்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம், நிதானமாக செயலாற்றுங்கள். அரசியல்வாதிகள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் மாணவர்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். நினைத்ததை நினைத்தபடி சாதித்து நிறைவான தன்மைகளை முழுமையாக பெறக்கூடிய தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு பிரியம் அதிகரிக்கிற தினமாகவும், பூராட நட்சத்திர நண்பர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். மகர ராசி என்பர்களே, மாற்றங்களும் முக்கியத்துவங்களும் மிகச்சிறந்த எதிர்பார்ப்புகளும் ஒரு சேர பூர்த்தியாகிற நாளாக உயர்வுகளும் நல்லதொரு நிறைவுகளும் வித்தியாசமான அணுகுமுறைகளும் நிறைந்த தினமாக மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. ராசியிலே 7க்குடைய சந்திரன் வலிமையாக இருக்கிறார். ராசியை குருவே பார்க்கிறார். கூடுதலாக ராசியினுடைய 4, 5, 6ஆம் பாவகங்களில் வரிசையாக கிரக மாற்றங்கள் இருக்கிறது. உங்களுடைய எண்ணம் செயல்திறன் அனைத்தும் இயல்பாகவும் யதார்த்தமாகவும் இருக்கும். தெளிவான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அனைவராலும் புகழப்பட இருக்கிறீர்கள். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். வேற்று மத, மொழி, இனம், கலாச்சாரம் அந்த மாதிரி இருக்கிற நபர்களால் சில அனுகூலங்கள் ஏற்படலாம். குறிப்பாக தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் எதிர்பார்த்த நேரத்தில் சரியான முறையில் கிடைக்கும். இன்றைய நாள் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடப்பதற்கு சில அனுகூலங்கள் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு. பண உதவியும் சிறப்பாக கிடைக்கும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது மேன்மையை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அலுவலக வேலையாக அலைய வேண்டியிருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு வேலை அமைப்புகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். குடும்பத்தில் சகஜமான சூழல் காணப்படும். உறவுகள் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையும். குடும்பத்தாரோடு ஆன்மீக பயணம் செல்லும் சூழல் உருவாகலாம். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள். பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணையை மீறி செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு அனுசரணையான சூழல் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் சாதனைகளை புரிகிற நாளாக உத்வேகமும் உற்சாகமும் நிறைந்த தினமாக மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்க போகிறது. திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு சிக்கல் விலகு இருக்கிறது. அவிட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கான கிரக அனுகூலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக 3, 4ஆம் பாவகங்கள் செவ்வாய் சூரியனுடைய இருப்பாலும் 5ஆம் இட சுக்கிரன் புதனினுடைய இருப்பாலும் நல்லதொரு வலிமையாகவே இருக்கிறது. மாறி இருக்கின்ற கிரக சூழல் உத்தியோகத்துறையினருக்கு உறுதியை கொடுக்கும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாளருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் உண்டு. நண்பர்களால் அனுகூலம் உண்டு. மாறுபட்ட அணுகுமுறைகள் மேம்படும். தந்தை மகன் உறவு சிறப்பாக இருக்கும். தடையேற்பட்டு வந்த காரியம் சிறப்பாக நடக்கும். அரசியல்வாதிகளால் ஆக்கப்பூர்வமான சூழல்கள் உருவாகும்.
அனைத்திலும் மேன்மை நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை எல்லா விதமான சிறப்புகளும் ஏற்றமும் நிறைவாக உண்டு. புத்திசாதுரியமும் அறிவுத்திறனும் அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு பின்பு விலகும். எதிர்பார்த்த பணவரவு இயல்பாக இருக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அவ்வப்போது தொந்தரவுகள் ஏற்படலாம். எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். அடுத்தவர்களிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை அறவே தவிர்ப்பது நல்லது. வழக்கு விவகாரங்கள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பதும் இரவு நேர வாகன பயணங்களில் உஷாராக போவதும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விடுங்கள். பேச்சாற்றல் மூலம் நல்லதொரு அனுகூலமான தன்மைகள் உருவாகும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு சில நேரங்களில் தடுமாற்றங்கள் உருவாகலாம். நிதானமாக யோசித்து செய்வது நல்ல பலனை கொடுக்கும். பணவரவும் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் நன்மையும் அனுகூலங்களும் உருவாகும். உறவுகள் மத்தியில மதிப்பு மேம்படும். குடும்பத்திலிருந்து வந்த சோதனைகள் அகலும். பெண்மணிகளுக்கு எந்த காரியத்தை செய்யும் முன்பும் அதை எப்படி செய்வது என்று யோசித்து செய்வது அனுகூலமாக இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. ஆன்மீக புண்ணிய காரியங்களில் மனம் அதிகமாக ஈடுபடும். அரசியல்வாதிகளுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய சொத்துக்களில் சில நேரங்களில் தாமதங்கள் உருவாகலாம். நிதானமாக செயலாற்றுவதன் மூலமாக நினைத்த காரியங்களை சாதிப்பதற்கான தன்மைகள் உள்ள தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு புரிதல்கள் மேம்படுகிற தினமாகவும் சதய நட்சத்திர நண்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்கான இன்றைய நாளினுடைய கிரக தொடர்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். எல்லா விதமான வெற்றிகரமான சூழல்களும் யதார்த்தமான முறையில் அமைக்கிற தினமாக மீனத்துக்கு இன்றைய தினம் இருக்கும். என்ன இருந்தாலும் ராசியில் சனி இருப்பது பலவீனம். அதே நேரத்தில் தற்போது பயிற்சி அடைந்திருக்கிற ராசிநாதன் குரு உச்சமடைந்து ராசியை தொடர்பு கொள்றதால சனியால் ஏற்படும் பலவீனம் சரி செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் உபசயஸ்தானத்தில் சூரியன் இருப்பதும் 4 சுக்கிரன் புதன் இப்படி மாறுபட்ட கிரக சூழல்கள் எல்லாம் புதுவிதமான அறிமுகங்களையும் உத்வேகத்தையும் கூடுதலாக கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இன்றைய நாளில் கொடுக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். மன திருப்தியோடு காணப்படுவீர்கள். புத்திசாதுரியம் மூலம் காரிய வெற்றி பிடிக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் மூலமாக மற்றவர்களும் மதிப்பும் மரியாதையும் கூடும். உடல் சோர்வு அதிகரிக்கும். உஷாராக இருங்கள். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காண புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தோடு இருந்து வந்த சில மன சங்கடங்கள் விலகும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சிருக்கிறீர்கள். இன்றைய நாள் குழந்தைகள் உற்சாகமான சூழலோடு இருப்பீர்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பெண்மணிகளுக்கு மன திருப்தியோடு காரியங்களை செய்து சாதகமான பலனை பெற இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை நிறைவாக பெற இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் நல்லவிதமான முறையில் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீர்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஏற்றமும் ஆக்கப்பூர்வமான சூழல்களும் நிறைய உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக பொருளாதார நலன் மேம்படுகிற நாளாக இருக்கும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையும் நிம்மதியான அணுகுமுறைகளும் நிறைய உள்ள நாளாக மீனத்திற்கு மேன்மைகளை தருகிற தினமாக இன்றைய நாள் மகிழ்ச்சியோடு கூடிய தினமாக அமையிருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் நீங்குகிற தினமாகவும் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கிற நாளாகவும் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.